Welcome students, welcome viewers. This is NTSC Match 2018 Part 8. Last partல 7 partல வந்து நம்ம 70 வரைக்கும் பார்த்தோம். Part 8ல 71 இருந்து பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் வந்து அப்சர்வ் பண்ணுங்க எப்படின்றது பாருங்க. இது இம்பார்ட்டண்டா நீங்க வந்து கவனிக்கும் போது டவுட்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். மேக்ஸிமம் மியூட்ல வைங்க, கேட்கும்போது அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறதே 71 பார்க்கலாம் பாருங்க. என்ன என்ன அப்படின்னா 71 பாருங்க. இஃப் ஏ இஸ் பிரதர் ஆஃப் எஃப், ஏ அப்படின்றது வந்து ஏ இஸ் பிரதர் ஆஃப் எஃப் அண்ட் எஃப் இஸ் த டாட்டர் ஆஃப் டி. நல்லா கவனிங்க, ஏ இஸ் பிரதர் ஆஃப் எஃப்னா ஏவும் எஃப்பும் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேரும் வந்து என்ன சிப்ளிங்ஸ் சொல்லுவோம் நம்ம. எஃப் இஸ் டாட்டர் ஆஃப் டி, அப்போ வந்து எஃப் வந்து டாட்டர் அப்படின்னா எஃப்க்கு பிரதர் ஏன்னு சொல்லும் பொழுது அப்போ ஏ வந்து சன்னா இருக்கலாம் இல்லையா? இது உங்களுக்கு வந்து எந்த சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? ஓகே, அதாவது ஏ அப்படின்றது ஏஎஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா டினுடைய குழந்தைங்க. ஏ வந்து சன்னு, எஃப் வந்து டாட்டர். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா அண்ட் பி இஸ் பிரதர் ஆஃப் டி. இப்போ ஏவுக்கும் எஃப்க்கும் அப்பா யாரு? டி. அந்த டிக்கு வந்து பி வந்து பிரதர், பிக்கு வந்து பிரதர், பி வந்து பிரதர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏவுக்கும் எஃப்க்கும் பி வந்து ஒன்றா சித்தப்பா இருக்கணும்னா பெரியப்பா இருக்கணும். என்ன கேட்குறாங்கன்னா ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு ஏ, ஏவுக்கு பி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாதர், அங்கிள், கிராண்ட் ஃபாதர் அண்ட் கோ பிரதர். என்ன வரும்? அப்பா கூட பிறந்தவர் இல்லையா பின்றவர்? அப்போ அப்பா கூட பிறந்த என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வரும்? அங்கிள். ஓகே, அங்கிள் அப்படின்றது சித்தப்பாவும் குறிக்கும், அம்மாவோட பிறந்த மாமாவும் குறிக்கும். அப்போ வந்து சித்தப்பா பெரியப்பான் போது பி அப்படின்றது ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் 2 என்ன வரும்? அங்கிள். இப்போ இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு? இங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? எஸ் சொல்லுங்க பாக்கலாம். ஓகே, அப்போ நான் தமிழ் தான் நடத்திட்டு இருக்கேன், கவனிங்க. ஓகே, இப்போ 71 உங்களுக்கு புரியுது. ஆக்சுவலாக இது தமிழில் கொடுக்கல, அவங்க இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழில் ஒவ்வொன்றுக்கு நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நான் வந்து கொஸ்டின் கொடுப்பேன். பட் 71 மட்டும் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, தமிழில் கொடுக்கல. சரி, 72 பாருங்க. 72 தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது. இப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் நல்லா நீங்கள் தெளிவாக பாருங்கள். அப்சர்வ் த டயக்ராம் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். அதாவது கிளை கொடுக்கப்பட்டுள்ள படத்தை நன்கு கவனித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளி. என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இதில் வந்து ஏ அப்படின்ற ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, பி அப்படின்ற ஒரு சர்க்கிள், சி அப்படின்ற ஒரு ரெக்டாங்கிள், டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன்றது என்ன அப்படின்னா ஏ அப்படின்றது இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க, ஏன்ற இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க இல்லை, ஏன்றது தமிழ் பேசக்கூடியவங்க. பாருங்க, லெட் ஏ டினோட் த செட் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ஸ்பீக் தமிழ். ஏ தமிழ் பேசுபவர்களுக்கான. பி அப்படின்றது வந்து ஸ்பீக் இங்கிலீஷ், ஆங்கிலம் பேசுபவர்கள். சி வந்து மலையாளம் பேசுகிறவங்க, டி வந்து தெலுங்கு பேசுகிறவங்க. இதான் வந்து இந்த விவரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது பாருங்கள், ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது தனிச்சையாக 12 பேர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் தனியாக ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் சின்னதாக 4 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அந்த 4 உங்களுக்கு கண்ணு தெரியுதாமா? எல்லாருக்கும் அந்த 4 சின்னதாக 4 இருக்கு பாரு, எல்லாம் கலந்துருக்கு இல்லையா? 4, அப்புறம் 3, 6 கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற விவரங்கள் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம். இதான் வந்து விவரங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏபிசிடிஇ, ஏபிசிடி 4 மட்டும் பார்த்தீங்கன்னா 4 மொழி பேசக்கூடியவர்கள் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் என்ன கொஷின்ஸ் பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தனியாக பெருசாக உங்களுக்கு பிரிச்சுட்டேன், கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கேன். தமிழ் அப்படின்றது ஏ, இங்கிலீஷ் அப்படின்றது பி, மலையாளம்ன்றது சி, தெலுங்குன்றது டி. என்ன கொஷின் பாருங்கள். அதாவது நம்ம வந்து தனியாக கலர் கொடுத்துருக்கேன், இந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாருங்கள். கொஷின் என்ன அப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் பேசுபவர்கள் எத்தனை பேர்? தமிழும் இங்கிலீஷும் பேசக்கூடிய எத்தனை பேர் கேட்குறாங்க. மற்றும் என்ன மீனிங் என்ன? அண்ட்னு அர்த்தம் இல்லையா? அண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஸ்பீக் இங்கிலீஷ் அண்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் பாருங்க. நான் பாருங்க என்னன்னு பாருங்க. இங்கிலீஷும் தமிழில் பேசக்கூடியவங்க அப்படின்னா இந்த சிவப்பாக கொடுத்துருக்கு இல்லையா, அந்த என்னது ஸ்கொயர், அப்புறம் அந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கு இல்லையா, ரெண்டும் சேர்ந்தவங்க. ரெண்டும் சேரும்போது நம்ம வந்து ரெண்டுமே இருக்கக்கூடிய நம்ம வந்து பார்ப்போம். என்னென்னு பாருங்கள். நம்ம 1 இருக்கா?
நான் வந்து நான் டிக் பண்ணுறேன் பாருங்க. இந்த ஒன், இந்த ஒன் ரெண்டும் பேசுகிறாங்க. அப்புறம் என்னது 3 இருக்கா? இந்த 3 ஓகேவா? அப்புறம் 2 இருக்கா? 2 தெரியுதா உங்களுக்கு? அந்த 3 தான். இந்த 3மே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ 1 2 3 அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது 1 + 2 + 3, அதாவது 1 + 2 + 3 என்ன இருக்கு நமக்கு? 6 சார். அப்போ நம்ம 6 என்ன ஆப்ஷனு? ஃபோர்த் ஆப்ஷன். இதுதான் ஆன்சர். ஓகேவா? அண்டு சொல்லும்போது நம்ம ரெண்டுமே கலந்து பேசக்கூடியவங்க நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அண்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? தமிழ் மற்றும் ஆங்கிலம் பேசுபவர்கள் அண்டுன்னு சொல்லும் பொழுது 1 + 2 + 3 6 அப்போ ஃபோர்த் ஆப்ஷன். இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு? சரி, நெக்ஸ்ட் 73 பாருங்க. 73 அப்படியே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. தமிழ் இங்கிலீஷ் பேசுகிறவங்க, அப்புறம் வந்து மலையாளம் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆங்கிலம், மலையாளம் மற்றும் தெலுங்கு பேசுபவர்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், மலையாளம் அண்ட் தெலுங்கு. அண்டுன்னு சொன்னோம்னா 3 பேசக்கூடியவங்க. 3 பேசக்கூடியவங்க பாருங்க. இந்த ப்ரெசன்ட் இன் ட்ரையாங்கிள் எவ்வளோ பேர், சர்க்கிள் எவ்வளோ பேர், ரெக்டாங்கிள் எவ்வளோ கூட்டலாம் ஆட் பண்ணுவோமா? அதாவது எப்படின்னா இந்த சர்க்கிளில் பாருங்க 3மே பேசக்கூடிய எடுத்துக்குவோம். 3 முதல்ல 4, இந்த 4 சின்னதாக இருக்கு பாருங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இந்த 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 4 அப்புறம் இந்த 2, இது ரெண்டும் எடுத்துக்கலாம். இந்த 4 and 2 தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இந்த 4 and 2, 4 அப்படின்றது பார்த்தோம்னா யாருன்னா இந்த பாருங்க, இந்த 4ன்றது இந்த ரெக்டாங்குளில் வருது, சர்க்கிளில் வருது, அப்புறம் என்னது இங்கே ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள் 3 வருது. ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள் 3 வரக்கூடிய என்ன அப்படின்னா 2 and 4 தான். அப்போ 2 and 4 என்ன ஆப்ஷன் வருது பாருங்க? 6 3. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு எப்படின்னு? ஆமாம் ஆமாம். இந்த 3 எடுத்துக்கூடாது. 3 ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் வரல. ஓகேவா? இந்த 3 ட்ரையாங்கிளில் வரல, 19 இந்த ரெக்டாங்கிளில் வரல, இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளில் வரல. வராத எடுத்துக்கூடாது. அண்டுன்னு சொல்லிருக்க 3மே பேசக்கூடியவங்க. அந்த 3 அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள், வட்டம், சதுரம், அது செவ்வகம், வட்டம், செவ்வகம், முக்கோணம், இந்த 3லையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். 3 மட்டுமே எடுத்துக்கிறோம். 7 எடுத்துக்கூடாது, 3 எடுத்துக்கூடாது, 5 எடுத்துக்கூடாது. இந்த 5 ஓகேவா? இந்த 5 எல்லாம் ஏன் வரதில்லைன்னா இது என்னது, இந்த முக்கோணத்துக்குள்ள இந்த 5 வரதில்லை. ஓகே, தெலுங்குல வரதில்லை. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் போகிறது வந்து இதே கொஷின் தான். என்ன கொஷின் பாருங்கள். முதல்ல இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம், அப்புறம் மலையாளம் கொடுத்துருக்கோம், ரெண்டும் கேட்குறாங்க. ஆங்கிலம் அல்லது மலையாளம் பேசுகிற எத்தனை பேர்? ஆங்கிலம் அல்லதுன்னு போட்டாங்க இல்லையா? ஆங்கிலம் அல்லது, அதாவது என்ன அப்படின்னா ஹூ கேன் ஸ்பீக் ஐதர் இங்கிலீஷ் ஆர் மலையாளம். இந்த ஐதர் இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் மட்டுமே பேசக்கூடியவங்க, இங்கிலீஷ் மலையாளம் பேசக்கூடியவங்க, மலையாளம் மட்டுமே பேசக்கூடியவங்க எல்லாமே எடுத்துக்கணும். அதாவது ஆங்கிலம் அல்லது ஆங்கிலம் மட்டுமே பேசுகிறவங்க எடுத்துக்கணும், மலையாளம் மட்டுமே பேசணும்னு எடுத்துக்கணும், மலையாளமும் இங்கிலீஷும் ரெண்டும் பேசணும், 3 பேரும் எடுத்துக்கணும் நம்ம. அப்போ என்ன அப்படின்னா ஆங்கிலம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, வட்டத்தில் இல்லையா, இந்த சர்க்கிள் இருக்கு எல்லாமே எடுத்துக்கிறோம். மலையாளம் அப்படின்னா இந்த செவகத்தில் இருக்கிற எல்லாமே எடுத்துக்கிறோம். அப்போ எடுத்து பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு இங்கே காட்டியிருக்கேன் பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ப்ரெசன்ட் சர்க்கிள் 1 பாருங்கள். இந்த 1, அப்புறம் 17 அது எடுத்துக்கிறோம், அப்புறம் 3 அது எடுத்துக்கிறோம், அப்புறம் 4 உள்ள 4 இல்லையா, அது 4 எடுத்துக்கிறோம், அப்புறம் 2 எடுத்துக்கிறோம், அப்புறம் 5 எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். அதே போல் என்ன ரெக்டாங்கிள் பாருங்கள். இந்த ரெக்டாங்கிள் செவகத்தில் வந்து 6 எங்கே இருக்கு பாருங்கள், 6 எடுத்துக்கிறோம். இந்த 6, அப்புறம் 7, இந்த 7 எடுத்துக்கிறோம், அப்புறம் 20 எடுத்துக்கிறோம். இந்த சிவப்பு கோடு போட்டது பூரா சர்க்கிளுக்குள்ளே எடுத்துக்கிறோம், அப்புறம் இந்த செவகத்துக்குள்ளே எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுமா? எவ்வளோ வருது? நமக்கு வந்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 66. அப்போ என்ன ஆப்ஷன் பாருங்கள்? 66க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் 1. ஓகே, உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் கவனிக்கணும். அந்த ஐதர் ஆர் அப்படி வந்ததுன்னா நம்ம எல்லாமே எடுத்துக்கிறோமா? அல்லது இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அல்லதுன்னு கொடுத்தா என்ன செய்யணும் அப்படின்னா சிங்கிள், ஒரு மொழி பேசுகிறவங்க, 2 மொழி பேசுகிறவங்க எல்லாமே எடுத்துக்கணும். இதில் பார்த்தோம்னா 17 அப்படின்றது வந்து பார்த்தோம்னா 17 அப்படின்றது அவன் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். இந்த 1 அப்படின்றது பார்த்தோம்னா இங்கிலீஷ் தெரியும், தமிழும் தெரியும். ஓகே, ஆனால் இங்கிலீஷ் பேசுகிறாங்க இல்லையா? இந்த 5 பார்த்தோம்னா இங்கிலீஷ் தெரியும், மலையாளமும் தெரியும். சொல்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னு. அதனால் நம்ம இதுக்கு முன்னே அண்டுன்னு பார்த்தோம். அண்டு அப்படின்றது ரெண்டுமே பேசக்கூடிய அண்டு சொல்லுவோம்.
அல்லது அப்படின்றது வந்து சிங்கிள் மொழி, ஒரு மொழி பேசுகிறவங்க, இருமொழி பேசுகிறவங்க எல்லாமே எடுத்துக்கிறோம். டோட்டலாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இது நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ தமிழ் இங்கிலீஷ் என்னன்னு பாருங்க. தமிழ் இங்கிலீஷு அப்புறம் வந்து 2 மட்டும். மொத்த நபர்கள் 100 எனில் ஒரு மொழியும் பேச அத்தனை பேர். மொத்த நபர்கள் 100 பேரா. இப்போ 100 மொத்தம். அப்போ வந்து என்ன பண்ணுறோம், மொத்தம் 100 பேர். பேசுகிறவங்க எவ்வளோ பேர் ஆட் பண்ணுறோம். பேசுகிறவங்க எத்தனை பேர் ஆட் பண்ணோம்னா எவ்வளோன்னு பார்ப்போம். நம்ம ஆட் பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த முதல்ல ஸ்கொயரில் மட்டும் எடுத்துக்குவோம். இந்த ஸ்கொயரில் இருக்க நாம் பார்ப்போம். முதல்ல ஒரு நிமிஷம், வரிசையாக இங்கே ஆட் பண்ணுவோம். இதில் ஆட் பண்ணுவோம். அதாவது பாருங்கள், 12 எடுத்துக்கலாம். முதல்ல வெளியே 12 எடுத்துக்குவோம். அப்புறம் 1 உள்ள, அப்புறம் 3, அப்புறம் வந்து என்னென்ன இன்னொரு 3 இருக்குது, அப்புறம் 6 இருக்குது, 2 இருக்குது. இதை ஆட் பண்ணுவோம். 8 + 14 15 27 வருதா? ஆட் பண்ணோம்னா 12 + 1 13, 13 + 6 19 + 8 27. ஏதோ நான் சொல்கிறது இந்த 12, இந்த 1, அப்புறம் இந்த 3, அப்புறம் இந்த 2 6, இந்த 3 இது மட்டும் ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து நம்ம வந்து சர்க்கிள் எடுத்துக்குவோம். சர்க்கிளில் பாருங்கள் 17 இருக்குது, 5 இருக்குது, அப்புறம் 4 இருக்குது. ஆட் பண்ணும்போது எவ்வளோ பாருங்கள், 26ஆ? சரி, அப்புறம் வந்து நம்ம இந்த செவ்வகம் எடுத்துக்குவோம். அதாவது நம்ம வந்து இதெல்லாம் ஏற்கனவே நம்ம எடுத்தது நம்ம என்ன செய்யக்கூடாது, திருப்போம் எண்ணக்கூடாது இல்லையா? 4 பார்த்துட்டோம். 21 ஒரு 7, 28 21 + 7 28. அப்புறம் தனியாக 19 நிற்குது. வேறு என்ன ஏதாவது விட்டுருக்குமான்னு பார்க்கணும். ஓகேவா? சரி, நம்ம அப்போ என்ன பாருங்கப்பா, 27 26 28 19 ஆட் பண்ணுவோமா? இப்போது 9 + 8 17, 17 + 6 23 + 7 30. 30ன்றதுக்கு 0. 3 + 4 4 + 6 100. அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேசக்கூடியவங்க 100 பேர் தான். எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து இருக்கிற ஆட் பண்ண மொத்தம் 100 பேர் இருக்காங்க. அவன் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த நபரே 100 பேர்னு கொடுத்தாங்க. அப்போது பேசாதவங்க எத்தனை பேர்னு கேட்குறாங்க. பேசாதவங்க யாருமே இல்லை. அப்போ பேசாதவங்க யாருமே இல்லை, 0 எடுத்துக்குவோம். அப்போ 0 அப்படின்னா நம்ம என்ன ஆன்சர், ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் செகண்ட். ஓகே, உங்களுக்கு புரியுதா? இதுதான் வந்து செகண்ட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் வந்து 75. இப்போ 76 போவோம். 76 செகண்ட் ஆப்ஷன். ஓகே, 76 போவோம். 76 வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நம்ம இன்னும் கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் இன் த டேபிள் விச் ஃபாலோஸ் சம் பேட்டர்ன்ஸ். இதுக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கான். கீழ்கண்ட அட்டவணையில் உள்ள உறுப்புகள் ஏதேனும் ஒரு வகையை கொண்டுள்ளது. இப்படி விடுபட்ட எண்களை காண்க. விடுபட்ட எண்கள் சொன்னோம்னா என்னெல்லாம் விடுபட்டுருக்கு பாருங்க. இங்கே ஒரு எக்ஸ்ன்ற இது விடுபட்டுருக்கு, செகண்ட்ல இது விடுபடல, தேர்டில் ஒய் விடுபட்டுருக்கு, 2 தான் விடுபட்டுருக்கு. ஓகேவா? எக்ஸ் ஒய் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ விடுபடாத எண்கள் பார்ப்போம். விடுபடாத எண்கள் நம்ம எப்படி வந்து பார்ப்போம். இப்போ 3 வந்திருக்கு, 4 வந்திருக்கு, 12 வந்திருக்கு, விடுபடல. 11 வந்திருக்கு, 9 வந்திருக்கு, விடுபடல. இது எப்படி வந்து நம்ம வந்து முதல்ல திங்க் பண்ணுவோம். உங்களுக்கு ஐடியா இருக்கா? 3 4 மல்டிப்ளை பண்ணலாமா? அதான் மல்டிப்ளை பண்ணலாமா? 3 4 சார் 12, 11 9 சார். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்போ 5 7 சார் 35. அப்போ நம்ம வந்து இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வரும் அப்படின்னா இங்கே வந்து 35 வரும். இங்கே வாங்க பார்க்கலாம். 6 எதால மல்டிப்ளை பண்ணால் 18 வரும். 3. அப்போ நம்ம 3 வருதா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 3. 35 தெரிஞ்சது என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க. செகண்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் செகண்ட். ஓகே, இந்த மாதிரியும் கொடுத்தா நம்ம போடுறது ரெடியாக இருக்கணும். ஓகே, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எப்படின்னு? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து 77 பார்ப்போம். 77 பாருங்க. இதில் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொஷின் பாருங்க. சம்மை போட்டுனா இந்த கொஷின் பார்த்தோம்னா 0 - 2 இதை என்ன கண்டுபிடிக்கணும் முதல்ல. இதில் ஓகேவா? என்ன கேட்குறாங்க, இதுக்கு முதல்ல இது பார்க்கணும். The sum of diagonal should be 0. diagonal அப்படின்னா இந்த diagonal இது வந்து
நம்ம ஆட் பண்ணோம்னா 0 வருமா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த டயகனல் பாருங்கள், எது இந்த டயகனல் எடுத்துக்குவோம், இந்த டயகனல் எடுத்துக்குவோம், அப்புறம் இதை எடுத்துக்குவோம். இதை ஆட் பண்ணால் 0 வரும்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டயகனல் வந்து பார்த்தோம்னா முதல்ல இருக்கிற டயகனல் வந்து பார்த்தோம்னா இதை 3 இந்த இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணால் 0 ப்ளஸ் இல்லையா, இந்த டயகனல் போடுவோம். 5 இருக்குது, 0 இருக்குது, என்னன்னு தெரியாது நமக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா 5 ப்ளஸ் இங்கே எக்ஸ் வச்சுக்குவோம், இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம வந்து 0 மதிப்பில்லை விட்டுருவோம். அதை எக்ஸ் மட்டும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் என்ன ஆகும் ஆன்சரு? -5. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன். ஓகே, சரி. அடுத்தது 78 பாருங்க. இந்த 78ல் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஏதோ ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. என்ன பேட்டர்ன் பாருங்க, அதாவது என்னது, டேஷ் ஏஏ டேஷ் ஏ பிஏஏ ஏஏ பிபின்னு கொடுத்துருக்காங்க. இது உள்ள நம்ம வந்து ஏதோ சில நம்பர் போட்டு பார்த்தா ஒரு பேட்டர்ன் வருமா. இது என்ன நம்பர் பாருங்க, நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஏபி ஏஏபி 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 எல்லாம் ஏஏபியே வருமா. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து தப்பாக வருது. அதாவது கரெக்டு தான் பாருங்கள், எல்லாம் ஏஏபி 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 வருது. ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் இருக்கிற 2 இருக்கு இல்லையா, இது மட்டும் ஏபின்னு வருது, கடைசியில் ஏன்னு வருது. ஓகேவா? அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழ்காணும் மாற்று விடைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து விடுபட்ட எழுத்தனை பொருத்தி தொடரனை பூர்த்தி செய். இது வந்து தொடர் அப்படின்ட்டாங்க, தொடர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இது என்ன அப்படின்னா சீரியஸ், இது சீரியஸ் அப்படின்றாங்க. சீரியஸ் அப்படின்னா நம்ம வந்து எந்த வித்தியாசம் வரக்கூடாது. வித்தியாசம் வரக்கூடாது அப்படின்னா என்ன, முதல்ல வந்து ஏபின்னு வருது, கடைசியில் ஏன்னு வருது. ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு தொடரும் கடைசி தொடரும் வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருந்தால் நம்ம தொடர்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா ஏபின்னு சொல்லும்போது அடுத்தது ஏபின்னு வரணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன அப்படின்னாங்க வந்து ஆரம்பத்தில் இருக்கிற இந்த ஏபியும் கடைசியில் இருக்கிற ஏவும் வந்து இந்த தொடர்ந்து வித்தியாசப்படுது. வித்தியாசப்படனால தொடர்னு எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் கூட இதை நம்ம போட்டு பார்த்தா முதல்ல பாரு, பிபிஏபி. பிபிஏபி என்ன ஆன்சர் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன். இது வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கிற வினா தவறு. இந்த வினா தவறு. இது நீங்கள் எந்த ஆப்ஷன் போட்டாலும் வந்து மார்க் 1 மார்க் கொடுத்துருவாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது சீரீஸ் அப்படின்னா நம்ம வந்து வித்தியாசம் இல்லாமல் இருக்கணும். சீரீஸ் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துருக்கணும், கவனிமா, இங்கே பாருங்க, இந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா பாரு, இங்கே ஒரு ஏ கொடுத்துருக்கணும், இங்கே ஒரு ஏ கொடுத்து பி கொடுத்துருக்கணும். இங்கே ஏபி கொடுத்தா சரியாக போயிட்டு இருக்கோம். அதாவது ஏஏபி கடைசியாக ஏபின்னு கொடுத்தாங்க அப்படின்னா சரியாக வந்திருக்கும். தொடர் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதால நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்குமா, வெயிட் பண்ணிக்கோ. நிவேதாவா என்ன பேர் என்ன, வெயிட் பண்ணிக்குமா. நிவே வெயிட் பண்ணிக்கோ. சரி, இப்போ உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். 77 78 புரியும். அடுத்தது 79 பாருங்க. 79 79ல பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னு பாருங்க, உங்களுக்கு ஃபைண்ட் த வாட்டர் இமேஜ் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். அதாவது கீழ்கண்ட வினாக்களுக்கு நீரில் பிம்பத்தை காண்க கொடுத்துருக்காங்க. இப்போ நீரின் பிம்பம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குது பாருங்க. நான் முதல்ல 80 பார்க்கலாம், அப்புறம் 79. முதல்ல 80 பாருங்க. ட்ரூத்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, TRUTH ட்ரூத்து. அதாவது என்னன்னா இது வந்து டவுன் மாறணும், தலைகீழ டவுனாக மாறணும். எப்படி மாறணும் பாருங்க. இந்த டி பாருங்க மாறி இருக்கா, டவுனில் மாறுதா. இது அப்படியே தண்ணியில் இருக்கிற பிம்பம் அப்படின்னா இது வாட்டர்னு வச்சுக்குவேன். நான் உதாரணம் சொல்கிறேன், எப்படி உங்களுக்கு வரையிறேன் பாருங்க. இது வந்து இது ஒரு வாட்டருடைய மேல் பகுதி வச்சுக்குவோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு நம்பர் போடுறேன், இங்கே டீன் எழுதுறேன். இந்த டீன் போட்டோம்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜ் அப்படின்னா இதுலேருந்து அப்படி தெரிஞ்ச மாதிரி இப்படி வரும் வாட்டர் இமேஜ். இங்கே ஆர் போட்டோம்னா இந்த ஆர் எப்படி வரும், இங்கே எந்த மாதிரி வரும், இப்படி போட்டு இந்த மாதிரி வரும். சொல்கிறது புரியுதுங்களா இமேஜ் இல்லையா. இப்போ 9 வச்சுக்குவேன், இப்போ 9 இருக்குது. இப்போ 9 இமேஜை மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும், இப்படி வரும் இல்லையா. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம வாட்டர் இமேஜ் வரும். ஓகே, சரி. இந்த வாட்டர் இமேஜ் அப்படின்றது பார்த்தோம்னா டவுனில் கீழே இறங்கும். தண்ணி சென்டரில் வந்து வாட்டர் இருக்குது இல்லையா, அதை நம்ம வந்து மாற்றி எழுதுகிறோம். சரி, டீ மாறும். ஆர் எப்படி மாறுது பாருங்கள், ஆர் வந்து அப்படியே மாறுது. இங்கே மேலே டீக்கு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம எப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல இது வாட்டர், இது
ஓகேவா? பாருங்க இங்க வந்து இங்க டி, இங்க ஆர். ஓகே. அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூ, இங்கேயும் டி, இங்கேயும் ஹெச். இப்போ மாறும் பாருங்க ஒன்றா. யூ பாருங்க அப்படியே, அப்புறம் டி, அப்புறம் ஹெச். இதுதான் வாட்டர் இமேஜ். இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் எதுக்கு வருது பாருங்க. First option. First option, sir. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது. ஓகேவா? ஆப்ஷன் ஒன்று தான் கரெக்ட். வாட்டர் இமேஜ் இந்த வரும். இப்போ அடுத்து பாருங்க செகண்ட் இந்த 79 வருவோம். 79 வருவோம். ஏ மாறுதான்னு பாருங்க. ஏ மாறி இருக்கு. அப்புறம் பி மாறி இருக்கு. அப்புறம் பி, எல், இ, 7, 9 மாறுது. ஓகேவா? சரி, இதில் பார்த்து இந்த எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏ மாறி இருக்கு பாருங்க. ஆப்ஷன் 4ல பாருங்க ஏ மாறி இருக்கு. ஆப்ஷன் 4 வரல. செகண்ட் பாருங்க ஏ, பிபி, எல், இ எல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த ஆப்ஷன் 2ன்றது சரியான ஆன்சரு. ஆனால் 6 இங்கே பாருங்க இந்த 9 மட்டும் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? Yes, sir. 9 வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா 9? Yes, sir. அப்போ கவனிங்க, கொடுக்கப்பட்ட ஆன்சர் நாலுமே தப்பு. இந்த 9 மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க, 6 மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால இதுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பூரா தப்பாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறு நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷன், நீங்கள் எந்த ஆப்ஷன் போட்டாலும் உங்களுக்கு ஒரு மார்க் உண்டு. ஓகே, இந்த மாதிரி சில கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வாட்டர் இமேஜ்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ட்ரூத் எப்படி போட்டிருக்கு பாருங்கள், வாட்டர் இமேஜ் அந்த மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்து பார்க்குறது 81 பாருங்க. 81 இந்த 81ல சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன அப்படின்னா, ரீட் த ரிலேஷன்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். எப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின் போது, இங்கே ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கொயர், இந்த மாதிரி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் கொடுத்தா என்ன மீனிங் அப்படின்னா, கிரேட்டர் தென் அர்த்தம். ஸ்கொயர் அப்படின்றது என்னது? கிரேட்டர் தென். ஓகே, அதே போல் அந்த ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்? ஸ்மாலர் தென். அப்புறம் ஒரு ரவுண்டு கொடுத்து மத்தியில் புள்ளி வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்? ஈக்குவல் டு. ஓகே, அதே போல் ஈக்குவல் கொடுத்து நம்ம அடிச்சிருக்காங்க. இது நாட் ஈக்குவல் டு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் கொடுத்தா மீனிங் என்னதுக்கு? என்ன மீனிங் ஸ்கொயர் கொடுத்தா? கிரேட்டர் தென். ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்தா ஸ்மாலர் தென். ஒரு ரவுண்டு கொடுத்து நம்ம வச்சா ஈக்குவல். வந்து நாட் ஈக்குவல் டு அப்படியே கொடுத்தாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து 81 கொஸ்டின் பாருங்க. 81 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சவுண்ட் இருக்குமா? மீட் பண்ணி பார்க்கலாம். மீட் பண்ணிக்கோ. சரி, இந்த சம் பாருங்க. இந்த சம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ வந்து ஏ பி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, சி இஸ் ஸ்மாலர் தென் பி, அந்த டி இஸ் ஈக்குவல் டு சி. இது நம்ம வந்து எப்படி என்ன பண்ணலாம்னா, இதை நம்ம வந்து உங்களுக்கு வழக்கமாக இந்த மாதிரி போடுவோம். ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, சி இஸ் ஸ்மாலர் தென் பி, டி இஸ் ஈக்குவல் டு சி, தென் போட்டால் எது கிட்ட வரும்? இப்போ இந்த மாதிரி போட்டால் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்பர் போடுவோம். நம்பர் போட்டுக்கலாமா? இப்போ ஏன்றது நம்ம நாமளாக ஒரு 4 வச்சுக்குவோம், பி 3 வச்சுக்குவோம். ஸோ 4 இஸ் கிரேட்டர் தென் 3. சி அப்படின்ட்டு 2 வச்சுக்குவோம், பி 2 வச்சுக்குவோம். 2 இஸ் ஸ்மாலர் தென் 3. டி இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ 2 + 2. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி இஸ் ஸ்மாலர் தென் ஏ. இந்த பக்கம் பாருங்க, சி இஸ் ஸ்மாலர் தென் ஏ. இது கரெக்டாக இருக்கா மாதிரி? ஆப்ஷன் 1 சரியா இருக்கா? பேசுங்களேன். ஆப்ஷன் 1 சரியா இருக்கா? 2 இஸ் ஸ்மாலர் தென் 4 தானேம்மா? இது சரியா இருக்கு. செகண்ட் பாருங்க. செகண்ட் வந்து டி இஸ் கிரேட்டர் தென் ஏ. டி வந்து 2. டி வந்து 2மா, ஏ வந்து 4 கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. இது சரியா? இல்ல. தேர்ட் பாருங்க. சி இஸ் நாட் ஈக்குவல் டு டி. சி இஸ் நாட் ஈக்குவல் டு டி. நாட் ஈக்குவல்னா நாட் ஈக்குவல் இப்படி வரணும் அப்படி. ஆனா இது வந்து ஈக்குவல் தான் இருக்கு. இது தவறான ஆன்சர். ஆமா. அடுத்து பார்த்தோம்னா 4 வந்து பாருங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு சி. ஏ வந்து சி ஈக்குவலா இருக்கா? இல்ல தானே?
அப்போ 1 2 3 4 No, எழுதுமா sir. சரியான ஆன்சரு சொல்லுங்க என்ன ஆன்சரு ஆன்சர் பேசுங்கம்மா 1 ஓகே சரி அடுத்து பாருங்க 82 பாருங்க 82 இதே போலதாம்மா கிரேட்டர் தென் ஸ்மாலர் தென் ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் வந்து இங்க தனியா போட்டிருக்கேன் பாருங்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாரு a is not equal to c c is smaller than b b is equal to a இப்போ a க்கு 3 வச்சுக்குவோம் c க்கு 2 வச்சுக்குவோம் 3யும் 2 ஈக்குவல் இல்ல c2 அப்படின்னா b3 னா 2 is smaller than 3 b-யும் a-வும் ஈக்குவல் அப்படின்னா 3 equal to 3 என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க a-வும் c-யும் ஈக்குவல் அப்படின்றாங்க a-வும் c ஈக்குவலா பாருங்க a3 c வந்து 2 ஈக்குவலா செகண்ட் பாருங்க No, sir. செகண்ட் a is smaller than c a வந்து 3 அப்போ 3 என்பது 2 க்கு ஸ்மாலரா இருக்கா அதுவும் இல்ல அடுத்து பாருங்க b is bigger than a b-யும் a-வும் ஈக்குவலா இருக்கு நாட் பிக்கர் அடுத்து பாருங்க a is greater than c a வந்து 3 c வந்து 2 is greater than 2 இது சரியா இருக்கா 4 வந்து அப்ப ஆன்சர் என்ன வருது அப்போ ஆன்சர் 4 ஓகே சரி அடுத்து 83 பாருங்க 83 என்ன கொடுத்துருக்காங்க a-வும் c-யும் a is smaller than c b is greater than c b is equal to e அப்ப பார்த்தோம்னா பாருங்க இதை நான் வந்து சிம்பிளா போட்டிருக்கேன் a is smaller than c b is greater than c b is equal to 3 இது நம்ம நம்பர் நம்ம வந்து இன்புட் பண்றேன் a க்கு 2 போட்டுக்கலாம் c க்கு 3 போட்டோம்னா 2 is smaller than 3 b அப்படின்னா 4 is greater than 3 b is equal to e அப்படின்னா 4 is 4 என்ன கண்டிஷன் பாருங்க கண்டிஷன் வந்து a is greater than e a என்றது 2 a என்றது 2 e என்றது 4 னா 2 is greater than 4 தவறு அதே போல செகண்ட் பாருங்க a is smaller than e a2 4 வந்து e அப்போ 2 is smaller than 4 இது நம்ம கரெக்ட்டா தோணுது எனக்கு அடுத்து பாருங்க 3 பாருங்க a is equal to e a வந்து 2 e வந்து 4 2வும் 4 ஈக்குவலா அதுவும் தவறு அதே போல 4 பாருங்க a is equal to b a வந்து 2 b வந்து 4 is equal to 4 இதுவும் தவறு அப்ப சரியான ஆன்சர் என்ன வருது நமக்கு செகண்ட் ஓகேவா Second option, sir. ஆமா சரி நம்ம அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a a வந்து பாத்தீங்கன்னா இங்க o இல்லமா d அது ஆக்சுவலா d வரணும் அவங்க தவறா கொடுத்துருக்காங்க இங்க o இல்ல நம்ம d இத என்ன செய்வோம் அப்படின்னா d ன்னு மாத்திக்கலாம் இது வந்து d இது வந்து என்னது d d கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா a is greater than d ab ரெண்டும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் ஆட் பண்றோம் ஆட் பண்ற மாதிரி போட்டுறதா மல்டிப்ளை பண்றோம் ஓகேவா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா AC மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன வரும்னு பாருங்க ஓகேவா ஆக்சுவலா பார்த்தோம்னா இது வந்து நான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் சரி பார்க்கலாம் இது மாடல் பாருங்க A is greater than D AB A into B is greater than AC then கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்கேன் A வந்து 4 2 வந்து D அப்படின்னா 4 is greater than 2 AB னா A வுக்கு 4 B 5 னா 4 5s are 20 4 1s are 4 அப்போ 20 கிரேட்டர் 4 வந்து ஸ்மாலர் அப்போ தென் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏவும் பி ஆட் பண்ணா சிபி ஆட் பண்ணும் அப்படின்னா கிரேட்டர் அப்படின்றாங்க பாருங்க ஏவும் பி ஆட் பண்ணோம்னா 9 வருது 1 plus 2 3 வருது இது கரெக்டா இருக்கா அடுத்து பாருங்க 5 plus 2 7 1 plus 2 3 ரெண்டு ஈக்குவலா இல்ல தேர்ட் பாருங்க 5 plus 2 7 is greater than 3 அது என்ன அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चनல ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 3மே ஈக்குவல் கரெக்ட்டா இருக்கு அப்புறம் ஆப்ஷன் 4 பாருங்க 5 plus 2 7 1 plus 2 3 இது தப்பா இருக்கு அதாவது இந்த சம்ல ரெண்டு ஆன்சர் ஈக்குவலா இருக்குமா ஆன்சர் 1 and 3 ஆன்சர் 1ம் வந்து ஈக்குவலா இருக்கு அதாவது ஆன்சர் 1ம் சரியா இருக்கு ஆன்சர் 3ம் சரியா இருக்கு ஓகேவா அப்ப நம்ம வந்து இது தவறான ஆப்ஷனுக்கு நீங்க எதை போட்டாலும் சரி இது நம்ம ஆப்ஷன் தேவையில்லை நீங்க எதை போட்டாலும் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 84 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் 84 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது டவுட் இருக்காமா உங்களுக்கு எனி டவுட் இருக்கா டவுட் இல்ல இப்போ இந்த இன்னைக்கு வந்து சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுதா எல்லாம் புரியுதா உங்களுக்கு Yes, sir. ஸ்டூடண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோல நம்ம 84 வரைக்கும் பார்த்துருக்கோம் 84 இது வரைக்கும் இருக்கிற இந்த
சம்ஸ் எல்லாமே கொஷின்ஸ் எல்லாம் ஒரு முறை பாருங்கள். மீண்டும் மீண்டும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை நம்ம 85 பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ யூவர்ஸ்.